Hello, my dear students. Welcome back to the channel. Exercise 7.1 question number 8. Find the value of y for which the distance between the points p 2, -3 and q 10, y is 10 units. இங்க நம்ம வந்து y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இங்க p qன்னு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் அதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த y மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிறது பாயிண்ட்ஸ் 2, -3 அப்புறம் q வந்து 10, y. ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ என்னன்னு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து 10 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. யூஸ்வலி நம்ம டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். இப்போ டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒய்யோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சேம் அதே நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதிக்கலாம். = x2 - x1² + y2 - y1. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க 10 யூனிட்ஸ். இப்போ நம்ம இது கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கலாம். இது x1, y1, இது x2, இது y2. நமக்கு டிஸ்டன்ஸ் 10 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ x2ஓட கோஆர்டினேட் 10 -x1ஓடது வந்து 2 ஸ்கொயர் ப்ளஸ் y2ங்கிற இடத்துல நமக்கு y இருக்குது -y1 -3 ஸ்கொயர். இப்போ 10 - 2 8 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ், ஸோ y + 3 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதை a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 8² 64 ப்ளஸ் a + b ஹோல் ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், a² + 2ab + b². b வந்து 3, 3² 9. ஸோ 64 + 9 69 73 plus y², 2 3s are 6, 6y. ஸோ இந்த பக்கம் நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து 10 யூனிட்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கொயரிங் போத் த சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே 10 இருக்கா, 10² என்ன ஆகும், 100 ஆகும். இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ரிமைனிங் நமக்கு y² + 6y + 73 இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 100 நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ என்னாகும், y² + 6y, ஆல்ரெடி இங்கே 73 இருக்குது. இது இந்த பக்கம் தான் -100 ஆகிடும், இந்த பக்கம் 0 ஆகிடும். ஏன்னா 100 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ 73 - 100 வந்து நமக்கு 6y 27. இந்த பக்கம் 0 ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 27 ஃபேக்டர்ஸ் வந்து 9 3s are 27. இங்கே -27 இருக்குது ப்ளஸ் 6y இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 27 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 6 வரணும். ஸோ அப்போ இதுக்கு ப்ளஸ்ஸு, இதுக்கு மைனஸ் போட்டோம்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -27 9 - 3 + 6. ஸோ இப்போ நம்ம இதோட ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். y² + 9y -3y -27 = 0 இருக்கு நமக்கு. ஸோ இப்போ ஃபேக்டர்ஸ் இதில் y காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கிட்டா y × y + 9. இங்கே -3 நான் வெளியில் எடுத்துக்கிறேன், ரிமைனிங் y + 9 = 0. ஸோ இப்போ y + 9 காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துக்கலாம், ரிமைனிங் y -3. y + 9 காமனாக இருக்கா, மீதி நமக்கு y -3 = 0. y + 9 = 0 and y -3 = 0. ஸோ அப்போ நமக்கு y என்ன கிடைக்கும், y = -9, +3. இப்போ yக்கு வந்து நமக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இங்கே நமக்கு yக்கு 2 வேல்யூ கிடைச்சிருக்கு, -9, 3. ஸோ இந்த 2 வேல்யூ எடுத்துகிட்டு போய் நீங்கள் இங்கே போட்டாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்குது. இந்த yக்கு பதில் -9 போட்டாலும் டிஸ்டன்ஸ் 10 தான் கிடைக்கும், 3 போட்டிங்கனாலும் 10 தான் கிடைக்கும்.